Hi, hello and welcome to DEYA'S Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்யன் சாலட் எப்படி செய்ய போறது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த சாலட் வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாலட். ரொம்ப ஈஸியாவே நம்ம செஞ்சிடலாம். சைடு டிஷ் இல்ல அப்படிங்கற பட்சத்துல சப்பாத்தி ரோட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு பெஸ்ட் சைடு டிஷ்ஷா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லி பார்த்தறலாம். நம்மளோட ரெசிபீஸை நம்ம வியூவர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுவாங்க. இது ரவை இடியாப்பம் சத்யா சாரா செஞ்சு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரீசெண்டா அப்லோட் பண்ண மினி பீட்சா வைதேகி அசோக் சென்ட் பண்ணிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்துல. இந்த இன்கிரிடியன்ஸ் பேஜ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இப்போ தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். அதுல கேரட் அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கியூபா வெட்டி சேர்த்துக்க போறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்த்து பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட் வந்து இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ்க்கு நான் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா காய் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்து இதை வெளியில் வச்சுக்கலாம். தென் அகெயின் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் இதை ஹையில் வச்சு தான் கொதிக்க விடுறேன். ஏன்னா இந்த காயில் வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சாலட் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு 90% குக் ஆனாலே நல்லாயிருக்கும். அதோடு நம்ம அப்படி தான் காய்கறிலாம் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறேன். பொட்டேட்டோ வந்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 4 நிமிஷம் போல் இதை வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது கூட ப்ரக்கல்லி, மஷ்ரூம்ஸ், கார்ன்ஸ், அப்புறம் க்ரீன் பீஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இதே மாதிரி தனித்தனியாக கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம சப்பாத்தி பண்ணுறப்போ இல்லை ஏதாவது கிரேவி குழம்பு வைக்கிறப்போ ரசம் வைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு வாட்டர் இது. ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சாலடோட ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம காய்கறிகள் எல்லாம் ரொம்ப ஓவர் குக் பண்ணி அதில் நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப அன்ஹெல்தின்னு சொல்ல முடியாது, பட் ஹெல்தி இல்லை. ஸோ இந்த மாதிரி 90% குக் பண்ண வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றப்போ, சாலடாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போது கடைசியாக மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது குக் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பெப்பர் பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பைனாப்பிள் கூட கிரேப்ஸ், பொமக்ரினேட் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூட நான் மயோனைஸ் ஆட் பண்ண போகிறேன். வீட்லேயே செஞ்ச மயோனைஸ் தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ மயோனைஸ் வந்து எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். எக்கு சேர்த்தும் நான் செஞ்சுருக்கேன், எக்கு சேர்க்காமையும் செஞ்சு ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லை ஐகார்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா மயோனைஸ் ரெசிபி கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிர் கொடுத்துடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 90% குக் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் இது வந்து ஸ்மாஷ் ஆகாது. ஸோ நல்லா எல்லாமே மயோனைஸ், சால்ட், அப்புறம் பெப்பர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ரஷ்யன் சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்கான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. அதோட சப்பாத்தி, ரோட்டி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி இது கேட்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இல்லையா? மயோனைஸ் சேர்த்து ஒரு சாலட் நம்மளோட ஆப்ஷன் தான். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா பேஜ் அப்புறம் FB பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய்.